அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முட்டை சேபியான், பர்மாவில் வந்து முட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. முட்டை குழம்பு அது பர்மாவில் முட்டை சேபியான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கணும். அதனால் முட்டை சேபியான் எப்படி செய்வதுன்னு செய்முறையை காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்: சட்டி காஞ்சோடனே காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். அடுத்தது மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை அரைச்சிக்கலாம், 1-2 அரைச்சிக்கலாம். அதோட பூண்டும் போட்டுட்டு தக்காளியும் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்ச பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வேக எண்ணெயிலே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயோடு வெந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அறுத்து வச்ச தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் லைட்டாக அப்படியே பிரிஞ்சு வர வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விடலாம். இந்த சேபியானுக்கு வந்து புளி வந்து நிறைய பேர் நிறைய தக்காளி போடுவாங்க, புளி ஊற்ற மாட்டாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக புளி கரைச்சி ஊற்றுவேன். லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வெந்த பிறகு லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை வந்து கொத்தி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உருளைக்கிழங்கு வெந்த பிறகு லைட்டாக புளி ஊற்றி கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா முட்டை சேபியான் ரெடி. புளி ஊற்றிக்கலாம் சார். அவிச்ச முட்டையை அதில் அறுத்து போட்டால் முட்டை சேபியான் ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உரிச்சிடலாம். இதை உரித்து வச்சுருக்கேன். இப்படி ஒன்று ஒன்றா அடுத்தது குழம்புல இப்படி போட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டாக அறுத்து சீபியானில் போட்டால் சீபியான் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஊற்றினாலே குழம்பு பிரட்டிக்கிட்டு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.